ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருமந்திரம் ஏழாம் தந்திரம். இந்த ஏழாம் தந்திரத்தில் பாடல் 1809. இந்த பாடலானது இறைவனுடைய தொழில் யாது, இறைவன் என்ன தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார், இந்த விஷயம் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். இறைவனானவர் 3 விதமான தொழிலை செய்கின்றார். உயிர்களை படைத்தல், படைக்கப்பட்ட உயிர்களை காத்தல், இவ்வாறாக காக்கப்பட்ட உயிர்களுக்கு இளைப்பாறுதலை தருகின்றான். இந்த இளைப்பாறுதலை தான் நாம் அழித்தல் என்று கூறுகின்றோம். இப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், தோன்றி இருந்து மறைவது எதுவோ அது இறைவனுடைய செயல். 3 முறை வலம் வருவது, 3 சரீரங்கள் நமக்கு இருப்பது, முக்குணங்கள், 3 விதமான குணங்கள் நம்மிடம் இருக்கின்றன. ஆகவே இறைவனுடைய தொழில் 3 முத்தொழிலோன். இந்த காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற இந்த 3 தொழிலை செய்வதாக இந்த பாடலானது இங்கு குறிப்பிடுகிறது. தானே படைத்திடும், தானே அழித்திடும், தானே துடைத்திடும், தானே மறைந்திடும், தானே இவை செய்து தான் முத்தி தந்திடும், தானே வியாபித்து தலைவனுமாமே. அந்த தலைவனானவன் எவ்வாறாக இருக்கின்றான் என்றால், அவன் வியாபகமானவன். வியாபகம் என்றால் எங்குமே நீக்கமற நிறைந்த பொருள், நிறை பொருள், குறைவின்றி மிச்சமீதமின்றி அப்பொருளே இறைவனே எங்கும் வியாபித்திருக்கின்றான், எங்கும் நிறைந்திருக்கின்றான். ஒரு அஞ்ஞானியுடைய உடலிலும் அந்த இறைவன் தான் இருக்கின்றான், ஒரு ஞானியுடைய உடலிலும் அந்த இறைவன் தான் இருக்கின்றான், திருடனுடைய உடலிலும் இறைவன் தான் இருக்கின்றான், தர்மத்தை பரிபாலனம் செய்கின்றவனுடைய உடலிலும் இறைவன் தான் இருக்கின்றான். என்ன வித்தியாசம் என்றால், அங்கு அஞ்ஞானமானது இருக்கின்றது, ஓரிடத்தில் அஞ்ஞானமானது இல்லை. ஒரு பகுதி இருளால் சூழப்பட்டுள்ளது, ஒரு பகுதி வெளிச்சத்தால் சூழப்பட்டுள்ளது. இந்த வெளிச்சமும் இருளும் எப்பொழுதும் சம அளவில் இவ்வுலகில் காணப்படுகின்ற ஒரு விஷயம். என்றுமே இது சமநிலையானது ஏற்படாது. எப்பொழுதுமே எல்லா இடங்களிலும் பிரகாசம் என்பதும் கிடையாது, எல்லா இடங்களிலும் இருள் என்பதும் கிடையாது. அனைத்துமே சரிவாகமாக இருக்கும். அதாவது நாம் வாழுகின்ற இந்த பூமி மட்டும். ஆக இறைவனின் தொழில் ஆகிய இந்த 3 தொழிலையும், இறைவன் இந்த உலகை படைத்தான் என்றால் அவன் படைப்பதற்கான மூலப்பொருளை எங்கிருந்து கொண்டு வந்தான்? ஒரு குயவன் மண்பானையை செய்கின்றான் என்றால் அதற்கான மூலப்பொருளை வேறொரு இடத்திலிருந்து அவன் கொண்டு வருகின்றான். அது மாதிரி இந்த இறைவன் இந்த உலகை படைத்தான் என்றால் அவன் இதற்கான மூலப்பொருளை எங்கிருந்து கொண்டு வந்தான் என்றால், ஒரு சிலந்தியானது எவ்வாறு தனது உடலிலிருந்து வலையை பின்னி மீண்டும் உள்ளிழுத்து கொள்கிறதோ, அது மாதிரி நாம் காணுகின்ற கனவு எவ்வாறு நம்மிடமே தோன்றி நம்மிடமே மறைந்து விடுகின்றதோ, கனவைக்கு ஆதாரமாக இருப்பவன் நான். அந்த கனவு என்னிடமிருந்து தான் தோன்றுகிறது, நான் தான் அந்த கனவை படைக்கின்றேன், அந்த கனவில் முழுவதும் நான் தான் வியாபித்திருக்கின்றேன், மீண்டும் அந்த கனவை அழிப்பவனும் நான் தான். ஆக என்னிடமே அந்த லயம் அடைகிறது. ஆக இறைவன் இந்த உலகை படைக்கின்றான், இந்த உலகை படைத்த உயிர்களை காக்கின்றான் என்றால் அதற்கு தேவையானவற்றினை அழித்து அதனை போஷிக்கின்றான். மீண்டும்
பழையது ஆனதால் இந்த உடலுக்கு இளைப்பாறுதலை தருகின்றான். ஆக இந்த 3 தொழிலையும் அவன் செய்கின்றான். இந்த உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது, நாம் அறிந்தது தான். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பூமி, மண் தத்துவம். இந்த 5 தத்துவங்களை கொண்டு தான் இந்த உலகமானது சூக்ஷ்ம நிலையிலிருந்து ஸ்தூலமாக நாம் பார்க்கின்ற இந்த உலகமானது தோன்றுகிறது. இந்த உலகம் வெறும் ஸ்தூலம் மட்டும் என்றால் ஸ்தூலம் மட்டுமல்ல, இதற்கு சூக்ஷ்மமான 3 குணங்கள் உடைய இந்த மாயையினுடைய உதவியானது தேவைப்படுகிறது. 3 குணங்களாகிய சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற இந்த 3 குணங்களின் உதவியுடன் பஞ்சபூதங்களாலான இந்த பிரபஞ்சமானது இயக்க நிலையை போன்று நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. ஆக இறைவனுடைய தொழில் யாது என்றால் இந்த 3 விதமான செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றான். சத்துவம், ரஜஸ், தமஸ் இந்த மாயையினுடைய உதவியுடன் அவன் உயிர்களை படைத்து காத்து அழிப்பது போன்று நம் கண் முன்னாடி இந்த காட்சியினை காட்டி நிகழ்த்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அவன் எங்கும் இதற்கான உபகரணத்தை அவன் எங்கிருந்தும் பெறுவதில்லை. ஏனென்றால் கனவையும் மாதிரி இந்த உலகமானது, இந்த பிரபஞ்சமானது மாயா ஸ்வரூபம். ஆகவே தானே வியாபித்து தானே முக்தி தந்திடுவான். அவன் இந்த உயிர்களுக்கு முக்தியை, மோட்சத்தை, மோட்சம் என்றால் 2 விதமான மோட்சமானது சொல்லப்படுகிறது. இந்த உடல் இறந்த பிறகு உடலிலிருந்து ஜீவாத்மா பிரிவது என்பது விதேக முக்தி. உடலில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது உடலில் நாம் பற்றை விட்டு விடுவது, ஆசையை விடுவது என்பது ஜீவன் முக்தி. இந்த ஜீவன் முக்தி லட்சணத்தை இங்கு விளக்குகின்றார். விதேக முக்தி அனைவரும் அடைவது. ஜீவன் முக்தி என்பது உயிர்கள் தன் அறிவினால் அடையப்படக்கூடியது, அதனை அறிந்து கொள்வது. இங்கு ஜீவன் முக்தியை தான் குறிப்பிடுகிறாரே ஒழிய விதேக முக்தியை இங்கு குறிப்பிடுவதில்லை. இறைவன் உயிர்களுக்கு எதை அளிக்கின்றான் என்றால் முக்தியை தந்தருள்கின்றான். தானே இவை செய்து தான் முக்தி தந்திடுவான். தானே துடைத்திடுவான், தானே மறைத்திடுவான். மறைத்தல் என்றால் இந்த மாயைக்கு 2 விதமான சக்தியானது இருக்கின்றது. ஒன்று மறைத்தல், மற்றொன்று இல்லாததை இருப்பது போன்று காட்டி அருளுதல். மறைத்தல் என்பது நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும் பட்சத்தில் அது வேறாக நாம் நினைத்து கொள்வது. உதாரணமாக ஒரு மாலை பொழுதிலோ அல்லது காலை சூரியன் உதைக்காத பொழுதிலோ வாக்கில் நாம் ஒரு கயிற்றை பார்த்து அது பாம்பென்று நினைக்கின்றோம். இது அங்கு கயிறானது மறைக்கப்படுகிறது, பாம்பானது நம் மனதில் தோன்றுகிறது. இது மறைத்தல் என்பது ஆவரண சக்தி. அங்கு இல்லாததை இருப்பது போன்று காட்டுவது விக்ஷேப சக்தி. மறைத்திடுவான். அவன் இந்த அஞ்ஞானத்தினால் உயிர்களுடைய செயல்களை மறைக்கின்றான், உயிர்களை உண்மையை அறியாமல் மறைக்கின்றான். எவன் ஒருவன் இத்தகைய யோகியானவன், ஞானியானவன் செயலில் ஈடுபடுகின்றானோ அவனுக்கு தன்னை காட்டியருள்கின்றான். ஆக தானே படைத்திடும், தானே அழித்திடும், தானே துடைத்திடும், தானே மறைத்திடும், தானே இவை செய்து தான் முக்தி தந்திடும், தானே வியாபித்து தலைவனும் ஆமே என்று இப்பாடலில் அழகாக விளக்குகின்றார் திருமூல நாயனார் அவர்கள். மேலும் அடுத்து வருகிற மற்ற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம். ஓம் மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மோனகுருவாடி, அருள் வார்த்தை என்றும் வாடி, அன்பர் வாடி பராபரமி. ஓம் சாந்தி சாந்தி.